அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ஷூ தான் சேர்ப்போம் உருளைக்கிழங்கு வச்சு. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு நான் என்னென்ன பொருட்களை யூஸ் பண்ணுறேங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் அதே மாதிரி பச்சை மிளகாய் 4 சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்காங்க. தக்காளி அரை தக்காளி, இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவு, கொஞ்சோன்னு கருவேப்பிலை, 300 கிராம் அளவு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு அதை நல்ல ஸ்லைஸாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை பட்டை அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் 3, கிராம்பு 7 இப்போ எடுத்திருக்கேன். சோம்பானது அரை ஸ்பூன் அளவு சோம்பு. ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கானது 300 கிராம் அளவு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவு சோம்பானது சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3மே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சேர்த்துட வேண்டியதுதான். காரம் கூட இருக்கும் 4 பச்சை மிளகானால. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் நீங்கள் குறைச்சிக்கவோ கூட்டிக்கவோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சியானது ஜீரணத்துக்கு ரொம்ப உதவும். அதுக்காக தான் நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். இஞ்சி ஆப்ஷனல் தான், வேணாங்கிறவங்க கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை எல்லாத்துக்கும் தேவையான உப்பு நான் இப்போயே சேர்த்துறேன். நம்ம உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த காய்கறி வேகணும் பார்த்திங்களா, அதுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி எப்படி சேர்க்குறேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு பாதி அளவு முழுகணும் அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு அப்படியே இதை 4 விசிலுக்கு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 4 விசில் வரமே குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுமே. இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்க்கும்போதே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்து, அதேமாதிரி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் உருளைக்கிழங்கு எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு எந்த அளவு நம்மளுக்கு மசைகிற அளவு வெந்து வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்படி இருக்கும்போதே நம்ம உருளைக்கிழங்கு நல்லா சூட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கணும். கரண்டி வச்சோம் இல்லை நீங்கள் மேஷர் வச்சோம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எப்படி இதை நம்ம மேஷ் பண்ணணும் அப்படின்னா, உருளைக்கிழங்கு நல்லா மசஞ்சிடணும். அந்த அளவு ஃபஸ்ட் நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் இந்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நான் மேஷ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் நம்ம உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்க மேஷ் பண்ண கையடியை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, ஸ்லைஸாக கட் பண்ணது, அந்த கொத்தமல்லி இதோடு சேர்த்துட்டு பெப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை 1/4 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துட்டு தேங்காய் பால் 250 ml தண்ணியான, அதாவது 2வது தேங்காய் பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து கெட்டியான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் அளவும் அதுவும் 250 ml இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த அளவில் நீங்கள் கரெக்டாக மெஷராக செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஷூவானது உங்களுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஆறி வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு தண்ணியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது முக்கியமான விஷயம் தேங்காய் எண்ணெய் தான். அந்த தேங்காய் எண்ணெயானது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து அடுப்பில் நான் வச்சுக்கிறேன். நான் வச்சதுக்கப்புறம் இது கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிச்சு அப்படின்னா தேங்காய் பால் திரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக 2 நிமிஷம் எடுத்து 3 நிமிஷம் லைட்டாக நம்மளுக்கு நுர கட்டி வர மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பராக கேரளா ஸ்டைலில் ஷூ ரெடி ஆச்சு. இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே நம்ம ஆற விட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் ஆற விட்டு எடுத்திருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. இப்படி தான் இருக்கணும். நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். ஓகே, இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்மெல்லும் சரி, அதே மாதிரி அது கன்சிஸ்டன்ஸ் சரி, அதே மாதிரி உருளைக்கிழங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கடிக்கும்போது நமக்கு உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டும் தெரியணும், அதே மாதிரி உருளைக்கிழங்கு மேஷாக இருக்கிற அந்த ஃப்ளேவரும் நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பராக எம்மியான டேஸ்டியான
கேரளா ஸ்டைல் ஷூ வந்து ரெடி ஆச்சு. நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவு செம்ம சூப்பராக இருக்கும். எக்ஸ்பெஷலி இது வந்து தேங்காய் பால் ஆப்பத்துக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அது போக இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.